ஐரோப்பிய மிஷனரிகளின் வரவினால் இந்தியாவிலும் குமரி மாவட்டத்திலும் தமிழ்நாட்டிலும் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கிபி 52 கேரளாவின் மலபார் கடற்கரையில் வந்திறங்கிய இயேசு கிறிஸ்துவின் சீடரான தோமா மூலம் கேரளா தமிழ்நாட்டிலும் கிறிஸ்தவம் வேரூன்ற ஆரம்பித்தது. இதற்கு சான்றாக கன்னியாகுமரியில் திருவிதாங்கோடு பகுதியில் காணப்படும் அரைப்பள்ளி என்னும் செயின்ட் மேரிஸ் சிற்றாலயம் சான்று பகருகிறது. தோமா சென்னை பரங்கிமலையில் குத்தி கொலை செய்யப்பட்ட பின்னர் அநேக மிஷனரி இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பினர். திருவிதாங்கோடு அரைப்பள்ளி கிபி 1 நூற்றாண்டில் உதயஞ்சேரலாதன் காலத்தில் கட்டப்பட்டது. அதன் பிறகு 1706ஆம் ஆண்டு பர்த்தலோமேயு சீகன்பால்க் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்தியாவுக்கு வந்து தரங்கம்பாடியில் தங்கியிருந்து தமிழ் மொழியை கற்று தமிழ் வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டை தாளில் அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் புரொட்டஸ்டாண்ட் மிஷனரியான இவர் அச்சிக்கூடம், குழந்தைகள் இல்லம், பள்ளிக்கூடங்களை நிறுவி பெண் அடிமைத்தனத்தை அழித்தொழுக்க 300 ஆண்டுகள் முன்பே விதவைகளை ஆசிரியர்களாக்கி சமுதாய புரட்சி செய்து கிறிஸ்தவத்தை பரப்பினார். அதன் தொடர்ச்சியாக ரெவரண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்காஸ் அவர்கள் டேனிஷ் மெட்ராஸ் மிஷன் இயக்கத்தைச் சேர்ந்த பெஞ்சமின் ஸ்கல்ஸ் தொடர்புடன் இந்திய மதப்பணி செய்யும் ஆர்வம் பெற்றார். 1750இல் மதப்பரப்பினர் ஜார்ஜ் வைல்ட்ஃபீல்ட் துணையுடன் 17/6/1750 கடலூரில் கப்பலில் இறங்கி ஜூலை 30, 1750 தரங்கம்பாடிக்கு வந்தார். தரங்கம்பாடியில் வந்து திருச்சி சென்ற ஸ்வாட்சையர் 1766 திருச்சியில் குடியேறி மதபோதகராக பணியாற்றினார். இவர் SPCK சொசைட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் கிறிஸ்டியன் நாலெட்ஜ் என்னும் அமைப்பை நிறுவினார். 1779ஆம் வருடத்தில் ஹைதர் அலி திருவிதாங்கூர் மகாராஜா கார்த்திகை திருநாள் ராமவர்மாவையும் திருவனந்தபுரத்துக்கு சென்று மதப்புறப்புரைக்கு ஒப்புதல் வாங்கினார். இவர் தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனை ஞானப்பாட்டுகள் இயற்றிய வேதநாயகம் சாஸ்திரியாரின் ஞானத்தந்தை என்று நினைவு கூறப்படுகிறார். இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபை பாடல்கள் வேதநாயகம் சாஸ்திரியாரின் தெய்வ பக்தியையும் இறை நம்பிக்கையையும் மக்கள் போற்றும் விதங்களில் பாடப்படுகிறது. ஸ்வாட்சையர் 1798 பிப்ரவரி 13 மறைந்தார். அவரது சமாதி தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் உள்ளது. இதன் தொடர்ச்சியாக புரொட்டஸ்டாண்ட் மிஷனரிகள் பலர் தரங்கம்பாடியிலிருந்து சென்னை, கடலூர், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பப்பட்டனர். அவர்கள் கல்வி, மூடநம்பிக்கை ஒழிப்பு, பொருளாதார, அரசியல் இவைகளை பயன்படுத்தி கிறிஸ்தவத்தை குமரி மாவட்டத்தில் பரவச் செய்தனர். ஆலயம் நிறுவுதல், தொழிற்சாலைகள் நிறுவுதல், மருத்துவமனைகள், கல்விச்சாலைகள் உருவாக்கி மக்களின் சமூக பொருளாதார சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் ரிங்கிள் தௌபே, சார்ல்ஸ் மீட், மார்த்தா மால்ட், ரெவரண்ட் சார்ல்ஸ் மால்ட், சீகன்பால்க், ஸ்வாட்ஸ். இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்து இறைப்பணி செய்தவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். இவர்கள் மூலம் இந்தியா, தமிழ்நாடு, கன்னியாகுமரி இவற்றில் கிறிஸ்தவம் எவ்வாறு தொடங்கப்பட்டு வளர்ந்தது என்பதை, தென்னிந்திய திருச்சபை எப்படி வளர்ச்சி கண்டு வருகிறது என்பதை நாம் ஆராயலாம். கன்னியாகுமரி பேராயத்தின் வளர்ச்சியின் படிநிலைகள். சீர்திருத்த கிறிஸ்தவமானது திருவிதாங்கூர் மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. அவை சமூக, சமய, பொருளாதார, அரசியல் வாழ்வில் வியத்தகு மாற்றங்களை உண்டாக்கியது. ஐரோப்பிய மிஷனரிகள் சீர்திருத்த கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்தி சமூகத்தில் காணப்பட்ட வேதனைப்படுத்தும் அவலங்களை களைய முற்பட்டனர். அதற்கு அவர்கள் மக்களின் கண்களை திறக்க கல்வி, மூட நம்பிக்கை ஒழிப்பு முயற்சிகளையும் மேற்கொண்டனர். மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த மக்களை சுதந்திர மனிதனாக்க கல்வி, மருத்துவப் பணி, பெண் கல்வி இவைகளை கிறிஸ்தவமானது சமுதாயத்தில் செய்தது. அதன் மூலம் மக்கள் வாழ்வின் மேம்பாட்டுடன் கிறிஸ்தவர்களும் பெருகினர். இந்த கட்டுரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் CSIயின் தொடக்கமும் அதன் வளர்ச்சியும் எப்படி நிகழ்ந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். தென்னிந்திய திருச்சபை தொடக்க வரலாறு.
லண்டன் மிஷனரி சங்கமானது மதுரை அமெரிக்கன் மிஷன், இலங்கையின் யாழ்ப்பாணம் அமெரிக்கன் மிஷன் இவை இணைந்து தென்னிந்திய ஐக்கிய சபை SIUC என்ற ஓர் அமைப்பை உருவாக்கியது. இந்த அமைப்பு மற்ற இந்திய சீர்திருத்த சபைகளையும் இணைக்கும் நோக்கில் அச்சபைகளுடன் தொடர்பு கொண்டு இச்சபைகளையும் SIUCயில் இணைக்க 1919 தரங்கம்பாடியில் ஒரு மாநாடு நடத்தியது. இந்த மாநாட்டிலும் அதற்கு பின் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலும் மிகவும் முக்கிய பங்காற்றியவர் பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்பவர். இவர் 1912 டிசம்பர் திங்கள் 24 திருநிலைப்பாடு பெற்று ஆங்கிலிக்கன் சபையின் இந்திய பேராயராக தோர்ணக்கல் மாவட்ட பேராயராக நியமனம் பெற்றார். 28 ஆண்டுகள் தென்னிந்திய திருச்சபை பிரார்த்தனைகள் மற்றும் விவாதங்கள் விவாதிக்கப்பட்டு 1920 ஆங்கிலிக்கன் சபைகளும் 1925 மெத்தடிஸ்ட் சபைகளும் இணக்கம் தெரிவித்தன. இதன் பயனாக 1947 செப்டம்பர் 27 தென்னிந்திய திருச்சபை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இது தென்னிந்திய திருச்சபை தொடக்க செயல்பாட்டின் தலைமையில் திருவிதாங்கூர் மற்றும் கொச்சி மறை மாவட்டத்தின் பேராயராக மரியாதைக்குரிய CK ஜேக்கப் என்பவர் ஆயராக பொறுப்பேற்றார். தென்னிந்திய திருச்சபை ஆங்கிலிக்கன், புரொட்டஸ்டாண்ட், பிரஸ்பிட்டீரியன் மற்றும் மெத்தடிஸ்ட் இவைகளின் மரபுகளுடன் ஒன்றாக இணைந்தது. அப்போது 14 தென்னிந்திய தேவாலயத்தில் தென்னிந்திய திருச்சபை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் 8 தமிழ்நாட்டிலும், 6 ஆந்திராவிலும், 4 கேரளாவிலும், 3 கர்நாடகாவிலும், 1 இலங்கையிலும் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது தென்னிந்திய திருச்சபையானது தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் மொத்தம் 22 மறை மாவட்டங்களுடன் காணப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபையின் கன்னியாகுமரி மாவட்ட வரலாறு. கன்னியாகுமரி மறை மாவட்டம் 1959 ஜூன் 2 உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபை 24 மறை மாவட்டங்களில் கன்னியாகுமரி மறை மாவட்டம் மிகப்பெரியது. 1959 தான் கன்னியாகுமரி மறை மாவட்டம் மற்றும் தென்னிய கேரளா மறை மாவட்டம் என 2ஆக பிரிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்தவ வரலாறு. கன்னியாகுமரி மாவட்ட தென்னிந்திய திருச்சபை வரலாறு என்பது தென்னிந்திய திருச்சபை என்ற அமைப்பு உருவாகும் முன்னமே கன்னியாகுமரியில் வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. அதற்கு நாம் 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் கன்னியாகுமரி சீர்திருத்த சபைகளின் செயல்களை ஆராயலாம். குமரி மாவட்ட புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவத்தின் முன்னோடி மகாராசன். குமரிக்கு வடக்கே 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயிலாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த மகாராசன் ஒரு பக்திமிக்க இந்து. வாழ்வில் அமைதி இல்லாதவர் அமைதியை தேடி சிதம்பரத்தில் உள்ள கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றார். ஏமாற்றத்துடன் திரும்பிய மகாராசன் 1799ஆம் ஆண்டு ரெவரண்ட் JC கோல்ஹாப் திருவார்த்தை பொழிவை கேட்டார். தஞ்சாவூரில் ஞானஸ்நானம் பெற்று திரும்பும்போது தனது பெயரை வேதமாணிக்கம் என மாற்றினார். வேதமாணிக்கத்தின் இடையறாத விசுவாசமும் முயற்சியும் அநேகரை கிறிஸ்துவிடம் நடத்தியது. மந்தையை காக்க ஒரு அனுபவம் நிறைந்த மிஷனரியை அனுப்பும்படி மகாராசன் ரெவரண்ட் கோல்ஹாப்பை கேட்டார். எனவே ஒரு மிஷனரி அனுப்பப்பட்டார். அவர்தான் ரிங்கிள் தௌபே. ரிங்கிள் தௌபேயின் வருகையும் பணிகளும். திருவிதாங்கூரில் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதியாக செயல்பட்ட கர்னல் மெக்காலே அவர்கள் ரெவரண்ட் வைட் WT ரிங்கிள் தௌபே திருவிதாங்கூர் மிஷனரியாக வருவதற்கு அனுமதி பெற்றார். 1806ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் நாள் கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள மயிலாடியில் வில்லியம் தொபியாஸ் ரிங்கிள் தௌபே வருகையுடன் புரொட்டஸ்டாண்ட் மிஷனரிகளின் வரலாறு தொடங்குகிறது. டேனிஷ் காலனியான தரங்கம்பாடியில் மிஷனரி பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டதால் டேனிஷ் கப்பலில் பயணம் செய்த ரிங்கிள் தௌபே தரங்கம்பாடி வந்தடைந்தார். இந்த பிராந்தியத்தின் முதல் மதமாற்ற கிறிஸ்தவரான மகராசன் வேதமாணிக்கம் தேசிகர் அவரை அழைத்தார். திருவிதாங்கூரின் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற கர்னல் மெக்காலேயின் முயற்சியினால் மிகவும் சிரமப்பட்டு மயிலாடியில் தேவாலயத்தை கட்ட ரிங்கிள் தௌபே அனுமதி பெற்றார். முதல் சீவசை தேவாலயம் 1809 செப்டம்பர் மாதம் மயிலாடியில் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தென் தாமரைக்குளம், புத்தளம், கோயில் விளை, சீவன்புரம், பேரின்பபுரம், அனந்தநாடார்குடி திருச்சபைகள் திறக்கப்பட்டன. அநேக கல்வி நிலையங்கள், அநாதை இல்லங்கள், வேலைவாய்ப்பு பயிற்சி கூடங்கள் உருவாகியது. மட்டுமல்லாமல் சுவிசேஷமும் பறந்தது.
ரெவரன் சார்ல்ஸ் மீடும் குமரி பேராய வளர்ச்சி பணிகளும். குமரி பேராய வளர்ச்சியில் பங்கு வகித்தவர்கள் ரெவரன் சார்ல்ஸ் மீட் அவரும் ஒருவர். இவர் 1816 தன் மனைவி அன்னா ஹண்ட் உடன் ஏப்ரல் 20 இங்கிலாந்தை விட்டு புறப்பட்டு 28/8/1816 சென்னை வந்திறங்கினார். ரெவரன் ரிச்சர்ட் நீலுடன் இணைந்து மெட்ராஸ் ரெசிடென்சி காலேஜில் தமிழ் பயின்று ஆங்கில மிஷனரியான லவ்லஸுடன் தங்கியிருந்தார். 9/9/1817 திருவிதாங்கூர் வருவதற்கு கர்னல் முன்ரோவுக்கு முன்னறிவித்துவிட்டு சென்னையிலிருந்து மனைவியுடன் புறப்பட்டார். வழியில் மகன் ஜான் ஹண்டை பெற்றுவிட்டு ஆனிகண்ட் மரணமடைந்தார். 17/1/1818 அன்று தன் மகன் ஹண்டுடன் குளச்சல் துறைமுகம் வந்தடைந்தார். பின்னர் தஞ்சாவூர் மிஷனரியான ஹாஸ்டின் மகள் ஜோகன்னா குலஸ்டீனாவை மணந்தார். குளச்சல் வந்தவுடன் ரிங்கிள் தௌபே மூலம் மயிலாடிக்கு அழைத்து வரப்பட்டார். மகாராஜன் வேதமாணிக்கும் மயிலாடியில் மீட்டுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்து கொடுத்தார். ரிங்கிள் தௌபேயின் பின்தொடர் பணியாளரான மீட் சரியான நேரத்தில் மயிலாடியிலிருந்து மிஷன் தலைமையகத்தை நாகர்கோயிலுக்கு மாற்றினார். நாகர்கோவில் கர்னல் மன்றோ அவர்கள் இல்லம் அவரது இல்லமாகவும் தேவாலயமாகவும் மாறியது. மகாராணி கௌரி பார்வதிபாய் நாகர்கோவில் கஸ்பா மறைமாவட்ட தேவாலயம் மற்றும் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் அச்சகம் சூழ்ந்த நிலங்களை தானமாக மீட்டுக்கு தந்தருளினார். ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் என்று மீட்னால் தொடங்கப்பட்ட செமினரி பிற்காலத்தில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜாக மாறியது. ஏப்ரல் 1818 மகாராணி கௌரி பார்வதிபாய் மீட்டை நாகர்கோவில் மாவட்ட நீதிபதியாக நியமித்தார். நாகர்கோவிலில் நிலம் வாங்கி ஆலயம் கட்ட 5000 ரூபாய் மானியம் பெற்றார். 3000 பேர் உட்காரக்கூடிய பெரிய தேவாலயம் கட்ட திட்டமிட்டார். 1/1/1819 ரெவரன் நீல் 140x70 அடி பரப்புள்ள ஒரு தேவாலய அடித்தளம் அமைத்தார். தேவாலய கட்டுமானம் கர்னல் மன்ரோ மற்றும் அரசு பணவியுடன் முடிக்கப்பட்டது. இதுதான் CSI ஹோம் சர்ச். குமரி பேராயத்தில் ரெவரன் சார்ல்ஸ் மார்ட் மற்றும் திருப்பதி மார்த்தா மால்ட்டின் பணிகள். 1818 தனது 24வது வயதில் தனது மிஷனரி கணவரான ரெவரன் சார்ல்ஸ் மால்ட்டுடன் மிஷனரியாக 1819 டிசம்பரில் நாகர்கோயில் வந்திறங்கினார். இந்த தம்பதிகளுக்கு 3 மகன்களும் 2 மகள்களும் பிறந்தனர். மகன்களில் இருவர் மருத்துவர்களாகவும் ஒருவர் புகழ்பெற்ற கலைஞராகவும் இருந்தனர். 2 மகள்களில் இளையவர் ஜேவோ ஒயிட் ஹவுஸ் அவர்களையும் மூத்த மகள் பிஷப் கால்வெல் அவர்களை 1844 ஹோம் சர்ச்சிலும் வைத்து திருமணம் செய்தனர். ரிங்கிள் தௌபேயின் காலத்தில் 7 தேவாலயங்களாக இருந்தவர் சார்ல்ஸ் மீடின் காலத்தில் 15 தேவாலயங்களாக வளர்ச்சி கண்டது. சார்ல்ஸ் மீடின் மனைவி ஜோகன்னா மீட் பெண்களுக்கும் அவர்கள் வளர்ச்சிக்கும் பாடுபட்டார்கள். பெண் கல்வி மூலம் சமூக பொருளாதார பணிகள். திருமதி மால்ட் அண்ட் மீட். ஜோகன்னா மீட் அவர்கள் 1819 பெண் குழந்தைகளின் கல்விக்கு ஒரு பள்ளியை அமைத்தார். ஆனால் பெற்றோர் தங்கள் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்தனர். ஆனால் அவர்களுக்கு புத்தகங்கள், உடைகள், உணவு மற்றும் சிறிய உதவித்தொகைகள் கொடுக்கப்பட்டு பள்ளிகளுக்கு வரவழைக்கப்பட்டனர். 14 மாணவர்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஜாதி அடிமை பெண்கள் இதில் படிக்க ஆரம்பித்தனர். பள்ளிகள் பாடத்திட்டத்தை மேம்படுத்த மார்த்தா மால்ட் ஜோகன்னா மீட்டுடன் கைகோர்த்தார். சிறுமிகளுக்கு வாசிப்பு, எழுதுதல், எண்கணிதம் மற்றும் புவியியல் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. ஜோகன்னா கல்விக்கு கூடுதலாக தையல், நூற்பு வேலை, பின்னலிவைகளை கற்றுக் கொடுத்தார். மார்த்தா நுட்ப வேலைப்பாடான கிராச்சட், எம்ப்ராய்டரியை கற்றுக் கொடுத்தார். 1821 மார்த்தா தலையணை லேஸ் கலையை அறிமுகப்படுத்தினார். இந்த கலையை கல்விக்கூடங்களுக்கும் விரிவுபடுத்தினார். தென் திருவிதாங்கூரின் மிஷனின் லேஸானது மெட்ராஸ், லண்டன், பாரிஸ், சிக்காகோ மற்றும் பிற அரங்குகளிலும் பரிசை தட்டிச் சென்றது. இதில் கிடைத்த வருமானம் மிஷன் உதவிக்கு ஆதரவாயிருந்தது. சில வருட முயற்சியின் பலனாக பெண் கல்வியானது சாந்தபுரம், நெய்யூர், பாரசாலை, திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டது. பெண்களின் உண்டு உறைவிட பள்ளியானது மிகவும் கவர்ச்சிகரமான முறையில் தலைநகரங்களில் உருவாக்கப்பட்டது. இவர் காலகட்டத்தில் ஜோகன்னா மீட் மற்றும் மார்த்தா மால்ட் 26 பெண்கள் பயிலும் கல்விச்சாலைகள் உருவாக்கி
அவர்களின் கைவினைப் பொருட்கள் மூலம் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டனர். அவர்களின் விடாமுயற்சியால் பெண்கள் பள்ளிக்கூடம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக மாறியிருக்கிறது. துண்டு பிரதி அச்சகம் 1820ஆம் ஆண்டு ரெவரண்ட் சார்ல்ஸ் மீட் அவர்கள் திருவிதாங்கூரின் முதல் அச்சகத்தை நாகர்கோவிலில் நிறுவினார். முதல் 6 வருடங்களில் 30,000 துண்டு பிரதிகள் ஒவ்வொரு வருடமும் அச்சிடப்பட்டன. இந்த அச்சகத்தை நடத்துவதற்கு 3 பேர் மீட் ஏற்படுத்தினார். அதில் மோசஸ் என்பவர் 1828 காலராவால் மரித்தபோது அன்பு நிலைமை என்ற மோசஸின் வரலாறு 4000 பிரதிகள் நாகர்கோவில் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்டது. கேரள தமிழ் மிஷன் ஆரம்பம் 1824ஆம் ஆண்டு மிஷன் 2ஆக பிரிக்கப்பட்டது. கேரளாவின் கொல்லம் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ரெவரண்ட் ஜான் ஸ்மித் மூலம் மலையாள மிஷனும் மீட் மால்ட் மூலம் நாகர்கோவிலில் தமிழ் மிஷனும் செயல்பட்டன. மேலும் நாகர்கோவில் மிஷன் கிழக்கு மேற்கு பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. தமிழ் வேதாகமம் ஃபெப்ரிசியஸ் வெர்ஷன் வெளியீடு. லுத்தரன் மிஷனரி சார்லஸ் டி ரேனிஸ் அவர்கள் கொல்கத்தா வேதாகம சொசைட்டி மூலம் தமிழ் வேதாகமத்தின் திருத்திய ஜோகன் ஃபேப்ரிக்ஸ் வெர்ஷனை திருத்தும் பணியில் ஈடுபடுத்தியது. இந்த பணிக்கு மால்ட்டும் மீட்டும் ஈடுபடுத்தப்பட்டு மால்ட் தினமும் 2 மணி நேரங்கள் இதற்காக செலவிட்டார். முடிவில் 1822 1824 காலகட்டங்களில் மீட் மற்றும் மால்ட்டின் இடையறாத முயற்சியினால் 22 மிஷன் தளமானது 48 ஆகவும் மிஷன் பணிகள் 20 47 ஆகவும் 17 சுதேச ஆசிரியர்கள் 27 ஆகவும் உயர்ந்தது. தோல்சீலை கழகம் 1828 முதல் 1830 காலகட்டங்கள் கிறிஸ்தவமானது சாதி மத வேறுபாடுகளால் மிகுந்த உபத்திரவங்களை சந்தித்தது. மேல்ஜாதி இந்துக்கள் நாடார் இனப்பெண்கள் மார்பகம் மூடும் துணி அணியக்கூடாது, அணிந்தால் வரி செலுத்த வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. இந்த நேரத்தில் மார்த்தாவும் ஜோகன்னா மீட்டும் பெண்களுக்கான மேலாடைகளை வடிவமைத்து அணிய வைத்தனர். அரசின் சட்டத்திட்டங்களை போராடி மேற்கொண்டனர். இதனால் பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட மக்களும் நாடாரின மக்களும் கிறிஸ்தவத்தை தழுவத் தொடங்கினர். அவர்கள் இடையிடாத முயற்சியினால் 100 ஆண்டு கால பேராயம் ஆலய ஆலோசனை சங்க செயல்பாடுகள் அவர்கள் அஸ்திபாரங்களின் மேல் வளர்ந்தது என்றால் மிகையாகாது. மருத்துவ பணம் மூலம் வளர்ச்சி பெற்ற மிஷன் பணிகள். தென் திருவிதாங்கூருக்கு வந்த முதல் மருத்துவ மிஷனரி டாக்டர் ஆர்ச்சிபால்ட் ராம்சே எல்எம்எஸ்ஸின் மருத்துவ பணியை மார்ச் 1838 நெய்யூரில் முதல் மிஷன் மருத்துவமனையை தொடங்கினார். அதிலிருந்து ரெவரண்ட் டாக்டர் ஜான் லோ, டாக்டர் தாம்சன், டாக்டர் எட்வின் சர்க்குட் ஃப்ரை, டாக்டர் வெல்ஸ், டாக்டர் வில்லியம் சார்லஸ் பெண்டால், டாக்டர் சார்ல்ஸ் லீச், ரெவரண்ட் பேலிஸ், ரெவரண்ட் டாக்டர் குரோஷியா பக் போன்ற பல மருத்துவ மிஷனர்கள் 1838 முதல் 1926 வரை பணியாற்றி மருத்துவ பணியை ஒரு உயர்ந்த பரந்த அடித்தளத்தில் வைக்க மிகவும் கடுமையாக உழைத்தனர். பல மருத்துவ இந்திய சுவிசேஷகர்களும் மருத்துவ மிஷனின் பணியின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்தனர். அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் டாக்டர் ஆர்.பி. பாக்கியநாதன், டாக்டர் ஜி. ஜேம்ஸ், டாக்டர் ஆர். ஆசீர்வாதம், டாக்டர் எஸ். இயேசுவடியான் போன்றவர்கள். 1922 எவரெஸ்ட் சிகரத்தில் பயணத்திற்காக வந்த சோமர்வெல் 1923 முதல் 1951 வரை மருத்துவ மிஷன் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தினார். டாக்டர் சோமர்வெல்லின் அர்ப்பணிப்புள்ள சேவை மருத்துவ மிஷனின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. அவரது காலத்தில்தான் எக்ஸ்ரே அலகு நிறுவப்பட்டது. நெய்யூர் மருத்துவமனை சர்வதேச மருத்துவத்துறையில் புகழ் பெற்றது. 1927 சிறப்பு புற்றுநோய் வார்டு திறக்கப்பட்டது. 1937 அழகிய மருத்துவமனை தேவாலயம் கட்டப்பட்டது. 1865 முதல் மருத்துவ பள்ளி டாக்டர் ஜான் லோவல் 8 மாணவர்களுடன் தொடங்கினார். 1978 டாக்டர் தாம்சன் அவர்கள் புதிய மருத்துவமனை கட்டடத்தை கட்டினார். 1892 மிஸ் மார்கரெட் எலிசா மெக்டோனல் முதல் செவிலியர் கண்காணிப்பு பணியாளரானார். 1893 மருத்துவ பணி உள்ள மிகப்பெரிய மருத்துவ பணியாக பெயரிடப்பட்டது. 1914 மருத்துவ பணி மூடப்பட்டது.
1912 அறுவை சிகிச்சை ஆலோசனைக்காக நோயாளியிடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. 1930 நெய்யூர் நர்சிங் பள்ளி CMA-உடன் இணைக்கப்பட்டது. 1952 நர்சஸ் படிப்புக்கு அரசின் ஒப்புதல் பெறப்பட்டது. மருத்துவ மிஷன் CSI 1960 ஒரு மருத்துவ வாரியத்தின் கீழ் செயல்படத் தொடங்கியது. நெய்யூர் மருத்துவமனையின் வரலாறு பல ஏற்றத்தாழ்வுகளின் சகாப்தங்களை, மறுமலர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் சகாப்தங்களை பதிவு செய்துள்ளது. ஏராளமான சவால்கள், ஏற்றத்தாழ்வுகள், எதிர்ப்புகள், முரண்பாடுகளை தாண்டி நோயாளிகள் சிறந்த பராமரிப்பு, கட்டமைப்பு மாற்றங்கள், மருத்துவ உபகரணங்கள், கட்டுப்பாடு, ஒருங்கிணைப்பு, உயர்தர சிகிச்சைகள் இவைகளுடன் வளர்ந்து வருகிறது. 412 படுக்கைகள் கொண்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக வளர்ந்திருக்கிறது. பிற கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு இணையாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறைகளை கொண்டுள்ளது. 5 கிளை மருத்துவமனைகளும், 2 நர்சிங் பள்ளிகள், 2 நர்சிங் கல்லூரிகள், ஒரு பிசியோதெரபி கல்லூரி மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளையும் நடத்தி வருகிறது. மருத்துவ பணிகளின் மேம்பாடு. நெய்யூரில் 1961 ஆண்டு வாய்வழி புற்றுநோய் பரவலை தடுக்க புற்றுநோய் தடுப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சர்வதேச புற்றுநோய் மையம் 1963 ஆண்டு டாக்டர் ஜென்கினால் தொடங்கப்பட்டது. கோபால்ட் பிரிவு 1965 தொடங்கப்பட்டது. தென்னிந்தியாவில் புற்றுநோய்க்காக கதிர்வீச்சை அறிமுகப்படுத்திய முதல் மருத்துவமனை என பெயர் பெற்றது. 1885 தியாட்ரான் என்பது நிறுவப்பட்டு தென் தமிழ்நாட்டின் அனைத்து நோயாளியின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. 1988 ICCக்காக ஒரு லீனியர் ஆக்சிலேட்டரும் பெறப்பட்டு ஏழைகளின் இலவச சிகிச்சை மற்றும் உணவு, தங்குமிடம், ஆலோசனைகளின் உள்ளடக்கியதாக வளர்ந்திருக்கிறது. மார்த்தாண்டத்தில் பல்நோக்கு மருத்துவமனை, நாகர்கோவில் 24 மணி நேரம் குழந்தை பிறப்பு மருந்தகம், நர்சிங் வசதி கொண்ட மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது. குலசேகரம் மற்றும் குளச்சலிலும் மிஷன் மருத்துவமனைகள் திறம்பட செயல்படுகின்றன. ஆன்மீக பாதையில் குமரி பேராயத்தின் வளர்ச்சி. 1959 ஆண்டில் உருவாக்கப்பட்ட தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயம் தாண்டி பேராயர்களை தாண்டி 6வது பேராயருடைய தலைமையில் இயங்கி வருகிறது. 1959 முதல் 1973 வரை IR ஞானதாசன் அவர்கள் தலைமையிலும், 1973 முதல் 1979 வரை ஸ்ரீ செல்வமணி தலைமையிலும், 1980 1997 ரெவரண்ட் ஜி கிறிஸ்துதாஸ் தலைமையிலும், 1997 முதல் 2000 வரை ரெவரண்ட் எம்ஐ கேசரி தலைமையிலும், 2000 2018 வரையிலும் ரெவரண்ட் தேவகடாட்சம் தலைமையிலும், 2019 முதல் தற்போது வரை ரெவரண்ட் AR செல்லையா, 1959 முதல் 1973 வரை உள்ள காலம் ஒருங்கிணைப்பு காலம் என அழைக்கிறார்கள். இந்த காலம் ரெவரண்ட் IRH ஞானதாசன் தலைமையில் முறையான திட்டமிடல், முக்கிய அர்ப்பணிப்பு, சர்ச் யூனியனை ஒழுங்குபடுத்தியது, கல்வித்துறையில் முன்னேற்றங்கள், உயர்கல்வி மற்றும் சிறப்பு தேவை உள்ளவர்களுக்கு கல்வி, மறைமாவட்ட அரசியலமைப்பு மற்றும் விதிகள், மருத்துவ பணி, மிஷனரி பணி முயற்சிகளும் வேகம் பெற்றன. 1972 தென்னிந்திய திருச்சபை மாடரேட்டராக இவர் பொறுப்பேற்றார். அருட்தந்தை ஸ்ரீ செல்வமணி காலம் இறையியல் விழிப்புணர்வு காலம் என அழைக்கப்படுகிறது. பிரபலமான மத போதனைகளின் போது ஆலயங்கள் ஆபத்தான முறையில் நடந்து கொண்டிருந்தது. பிஷப் அனைத்து வகையான மக்களும் இறையியல் கல்வி வழங்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். போதகர்களை ஆயத்தப்படுத்தி விவாதங்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள் மூலம் மக்களுக்கு கல்வி கற்பித்தார். மறைமாவட்ட நூலகம், தொழிற்பயிற்சி நிலையங்கள், பகல் நேர பராமரிப்பு பிரிவுகள், மகளிர் கல்லூரி இவைகளை நிறுவினார். 1980 முதல் 1997 வரை உள்ள காலம் வளர்ச்சியின் காலம் என அழைக்கப்படுகிறது. பிஷப் ஜி கிறிஸ்துதாஸ் அவர்கள் மறைமாவட்டத்திற்கான கனவு காணவும் நனவாக்கவும் உதவினார். அவருடைய காலம் மறைமாவட்ட வளர்ச்சியின் காலம். போதகர்கள், தேவாலய ஊழியர்களின் நலன் கருதப்பட்டது. தொடர் கல்வி திட்டம் உற்று நோக்கப்பட்டு பல நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கல்வி அனைத்து நிலைகளும் வளர்ந்தது. கல்லூரிகளில் முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 2 பாலிடெக்னிக், 2 தொழிற்பயிற்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஒரு பொதுப்பணி நர்சிங் பள்ளி, பாராமெடிக்கல் பள்ளிகளும் பல்வேறு இடங்களில் தொடங்கப்பட்டன. ஒரு புதிய ஊழிய முறையை அறிமுகப்படுத்தினார். அது முற்றிலும் மக்களை சார்ந்தது.
மறைமாவட்ட சமூக மண்டபம், மாநாடு மையம், தேவாலயம், அலுவலக கட்டிடங்கள் மற்றும் ஒரு ஷாப்பிங் சென்டர் இவை பிஷப்பின் செயல்பாடுகளை பற்றி பேசுகின்றன. மனிதநல மையம், ஏழைகள் பயன்பெறும் பல திட்டங்கள் தொடங்கப்பட்டன. 1977 முதல் 2000 வரை ஆன்மீக மறுமலர்ச்சியின் காலம் என அழைக்கப்படுகிறது. எம்ஐ கேசரி அவர்கள் நீண்ட ஆயர் அனுபவம் உள்ளவராக உறுதியான ஆன்மீக அடித்தளத்தில் தேவாலயத்தை கட்ட முயற்சித்தார். விஷன் மிஷன் 2000 திட்டத்தை வகுத்தார். மறைமாவட்ட மிஷனரி பிரார்த்தனை இசைக்குழு பலப்படுத்தப்பட்டது. மிஷன் துறைகளில் சேவை செய்ய போதகர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். கிறிஸ்தவ செவிலியர் கல்லூரி மற்றும் கிறிஸ்தவர் பிசியோதெரபி கல்லூரி அவர் தலைமையில் உருவானது. 2001 முதல் 2018 வரை உள்ள காலம் மிகவும் சவால் நிறைந்த காலம் என அறியப்படுகிறது. பிஷப் திரு தேவகடாட்சம் தலைமையில் திருச்சபை பொறுப்பேற்ற போது திருச்சபையின் விரிசல்கள் ஏற்பட்டு ஒருமைப்பாட்டை கொண்டு வர அவர் எடுத்த முயற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. அரசியலமைப்பு திருத்தப்பட்டது. தேவைகளை பூர்த்தி செய்ய பின்வரும் துறைகள் தொடங்கப்பட்டன. கிறிஸ்தவ கல்வி மற்றும் வளர்ப்பு திணைக்களம், சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் அக்கறை திணைக்களம், மனிதவள மேம்பாட்டுத்துறை, தொழிலாளர் மற்றும் பாவர மக்கள் தேவாலய சேவையில் பங்கு பெற பயிற்சி, தொடர்பாடல் மறுமுயற்சி அமைச்சங்கள், இலக்கியங்களை வெளியிடுதல், திருச்சபை பணியாளர் நலத்துறை, ஆண் பெண் கூட்டுறவு, மறைமாவட்ட ஆண்டு மாநாடு, புதிய வழிபாட்டு முறை, திருத்தப்பட்ட துதிப்பாடல், தேவாலய பணியாளர்கள் இறையியல் கல்வி ஆகியவை இவருடைய தலைமையின் கீழ் உயர் பெற்றன. பல நலத்திட்டங்கள், வீடற்றவர்களுக்கு வீடு, முதியோர் ஓய்வூதியம், திருமண பரிசு உதவி, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி, பெண் குழந்தைகள் உதவி திட்டங்கள் என்று ஓரங்காட்டப்பட்டவர்கள் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை பற்றி பேசுகின்றன. உண்மையாகவே இவருடைய காலம் மிகவும் சவாலான காலமாகவே இருந்தது. 2019 ஆண்டிலும் தற்போது வரையிலும் பிஷப் செல்லையா தலைமையில் பேராயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவருடைய காலம் சவால்களின் காலம் என்றே அழைக்கலாம். மிகவும் நெருக்கடியான சூழலை பேராயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவருடைய எளிமையான தொலைநோக்கு பார்வை கொண்ட அநேக திட்டங்கள் செயல்படுத்தப்பட முடியாதபடி அநேக சவால்கள் பேராயத்தை நெருங்கி நிற்கின்றன. இவருடைய காலத்தில் HMS 6 சபைகள் தென்னிந்திய திருச்சபைக்கு இணைக்கப்பட்டிருப்பது போதல்லாமல் இன்னமும் 5 சபைகள் இணைக்கப்பட ஆயத்த நிலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் கண்ணியமான கட்டுப்பாடான அரவணைப்பு திறன் கொண்ட பேராயரை தென்னித்திரு திருச்சபை பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இறைவன் ராஜ்யத்தில் விரிவாக்கத்தில் பேராயரின் பணி மிகவும் சிறப்பு பெற்றது. தென்னிந்திய திருச்சபையின் மிக பிரதான நோக்கமான யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க இந்த தேசத்துக்கு வந்து வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து சுவிசேஷத்திற்காக தங்கள் ஜீவனை ஒப்படைத்த மிஷனரிகளின் தியாகம் இன்றைக்கும் பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த பணியை செய்யும்படியாய் இறைவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற உன்னதமான பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்.